அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 18/6/2025. சப்தமி திதி மதியம் 1:35 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நள்ளிரவு 12:23 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் நள்ளிரவு 12:23 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? கறவை மற்றும் உழவு மாடு வாங்க, நோயுற்றோர் குளிக்க, புது வேலையாட்களை சேர்க்க, செங்கல் சூளை பிரிக்க, விவகாரம் பேசி முடிக்க, நவக்கிரகங்களை வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். மகானைப் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எல்லாரும் மதிக்கிற மாதிரி நீங்கள் மனசாட்சிப்படி நடந்துப்பீங்க. ஏன்னா மனசுக்குள்ளார இறைவனை நீங்கள் உட்கார வைத்து துதித்து கொண்டே இருக்கீங்க. எல்லா வகையிலும் வணங்கி கொண்டே இருக்கீங்க. அதனால தாங்க உலகம் 1000 சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது, அந்த மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் நாம் வாழ்வோம் அப்படின்னு எங்கும் எப்போதும் மகான்கள் கூட கையெடுத்து கும்பிடும் அளவிற்கு மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாமனிதர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. சூரியன், புதன், குருன்னு 3 கிரகங்கள் 3ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. அந்த லோனு இந்த லோனு இஎம்ஐன்னு கட்ட வேண்டியதாக இருக்குது, அவசரப்பட்டு சொந்த வீடு வாங்கிட்டோமோ, அவசரப்பட்டு இந்த வீட்டை கட்டிட்டோமோ அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீங்க. முடிவெடுத்துட்டா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க. அதனால் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே நல்லது தாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்களெல்லாம் தேடி வருவாங்க. உறவினர்கள் கூட உங்ககிட்ட எல்லா வகையிலுமே நயந்து பேசுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. சீக்கிரமாக நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு சில ஜாதகங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால கனவு தொல்லைகள் இருக்கும். கனவுல வேற பாம்பு வந்துட்டு போகுது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பணம் படைத்தவனாக வாழ்வதை காட்டிலும்
படுத்தவுடன் உறக்கம் வரும் மனம் படைத்தவனாக வாழ்வதே மிகப்பெரிய வரமாகும். ஆமாங்க, சும்மா எல்லாத்தையும் வாரி குவிச்சுக்கணும், நமக்கே எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. ஒரு அளவுக்கு போன பிறகு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், கொடுத்துருவோம், கொடுத்து கொண்டாடுவோம். நாம் கொடுக்கறதுனால நமக்கு சந்தோஷம், வாங்கிக்கிறதுனால வாங்குறவங்க முகத்தில் பெரிய சந்தோஷம். அதனால் போதுமென்ற மனமுடன் வாழ்ந்து கொண்டு தன்னிடம் இருப்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய தானப்பிரபு நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க சூரியனும் புதனும், அவங்க 2 பேருமே 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. பூர்வீக தொழில், குலத்தொழில், அதை நாம் கொஞ்சம் சீர்படுத்தணும். ஏதோ வெளியில் படித்து வேலையில் சேர்ந்துட்டோம், இருந்தாலும் தாத்தா அப்பா செய்துன்றிருக்க தொழிலை விட்டுடக்கூடாது, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதை நாம் மறந்துடக்கூடாதுன்னு அதிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி சொந்த ஊரில் கிராமத்தில் சிலர் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்திலேயும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த துணிமணிகள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது. புது டிசைனில் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சதெல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாசம் தரும் பூக்களை விட பாசம் தரும் உங்களுடைய அன்பே என்றைக்கும் நிலையானது, அழகானது. ஆமாங்க, அப்படி தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நினைப்பீங்க. பூக்களை போல சிலர்லாம் வந்து போயிடுவாங்க, ஆனால் பாசத்துடன் இருக்கிறவங்க ஒரு சிலர் தாங்க. என்றைக்கும் மாறாமல், எப்பொழுதும் மாறாமல் ஆத்மார்த்தமாக உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையெல்லாம் அடிமனதில் வைத்து வணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் உங்களை விட்டு போன சொத்தெல்லாம் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. இழந்த சில சலுகைகள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய உரிமைகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதாவது தட்டி பறித்தவங்கள்டேருந்து நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டு. திடீர் பண வரவும் உண்டு. நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க. சாதகமான வீடுகளில் சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால வேலை சுமை இருந்துருக்கோம். சரியான நேரத்தில் தூங்க முடியல, சாப்பிட முடியல, இப்படி ஓடி உழைச்சா கூட கையில் பெருசாக எதுவும் இது வரைக்கும் தங்கலன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கேது பகவான் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. நண்பர்களும் தேடி வருவாங்க. எதிரிகளாக இருந்தவங்க கூட இப்போ நண்பர்களாக மாறுவாங்க. விஐபிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்பு பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. நீங்கள் சொல்லதை சிலதெல்லாம் கேட்டுப்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க. அதனால தாங்க உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க.
உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக பயணங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, காலம் உன்னை கசக்கி எறிய பல முயற்சிகள் எடுக்கும். கலங்கி விடாதே. காலமே ஒரு நாள் மாறி வந்து உன் காலில் விழும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு காலத்தில் நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஒரு காலத்தில் நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் தெரியுமா, ஒரு காலத்தில் என்னை யாருமே மதிக்கலை தெரியுமான்னு காலத்தில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அவ்வப்போது அடிமனதிலேயே தேக்கி வைத்து கொண்டு காசு பணம் அதிகமாக வசதி வாய்ப்புகள் அதிகமாக வந்த போதும் அந்த கஷ்டப்பட்ட காலத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொண்டு ஆடம்பரம் இல்லாமல் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. 2ஆம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்ததுனால வரவேண்டிய பணம் கூட சீக்கிரம் வரமாட்டேங்குது. அதை கூட நாம் போய் 4 தடவை ஏறி நின்று கேட்டு வர வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் அங்கலாய்த்து கொள்வீங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால வரவு வருதோ இல்லையோ செலவு அதிகமாயிட்டே போகுது. எப்படியோ உருட்டி புரட்டி எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அஷ்டமத்து சனி இருக்கும்போது தான் ரொம்ப சிரமப்பட்டோம்னா சனி பகவான் மாறி கூட நாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 12வது வீட்டில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பெருகுங்க. ஆனால் சூரியன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சலசலப்புகள், சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே வந்து விலகுங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றலாமா, அதிகமாக வாடகை கொடுத்துட்டுருக்கோம், கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பயம் மனதை முடக்கும் பூட்டு, ஆனால் தன்னம்பிக்கையோ அதை திறக்கும் சாவி. ஆமாங்க, அதனால தாங்க அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பயம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது, எதுக்காகவும் நாங்கள் பயந்தவே கிடையாது, எதுக்காகவும் நாங்கள் அச்சப்பட்டதில்லைன்னு எங்கும் எப்பொழுதும் தைரியசாலிகளாகவும் துணிச்சல்காரர்களாகவும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியவாதிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிக்காதீங்க. ஆறுதலுக்காக நீங்கள் ஏதோ 1-2 சொல்ல போய் அது அப்புறம் ரொம்ப பெருசாக உங்களுக்கு தொந்தரவு தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
அதே போல் யாரையும் விமர்சித்து இன்றைக்கி நீங்கள் பேச வேண்டாங்க. சோஷியல் மீடியாவில் கூட இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது சில செய்திகளை ஃபார்வேர்ட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பரவாயில்லையா, அந்த செய்தி சரியானதா, அந்த தகவல் சரியானதா, அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், சின்ன சின்னதாக குடும்பத்துக்குள்ளார விவாதங்களுமே வருங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி உணவுகளையும் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான், மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக செலவினங்களும் கொஞ்சம் மரியாதை குறைவான சம்பவங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, தோற்றங்கள் மாறினாலும் தோற்றுவிடாமல் இறுதி வரை தொடர்ந்து கொண்டு வருவதே உண்மையான அன்பாகும். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் காசு பணம் எல்லாம் இருக்கும் பொழுது தேடி தேடி வருவாங்க. இளமை இருக்கும்போதும் தேடி தேடி வருவாங்க. காசு பணமெல்லாம் குறைஞ்சி முதுமையெல்லாம் வர வர நம்மை சிலர் புறக்கணிப்பாங்க. அந்த மாதிரியான போலியான உறவுகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உண்மையிலேயே நேசிக்கக்கூடியவர்கள் எவரோ அவர்களிடம் இணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்திருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும், பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. சூரியன் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்குவீங்க. ஏற்கனவே அறகுறையாக நின்று போன பல வேலைகள் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அது எல்லாமே நியாயமான செலவுகளாக இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது, குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருடல்கள், மூத்த அதிகாரிகளுடன் இருக்கக்கூடிய மோதல்கள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. திடீர்னு நீங்கள் விரும்பின கோவிலுக்கெல்லாம் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, கனவு நிறைவேறும் வரை முயற்சியை கலைத்து விடாதே. ஏனென்றால் முயற்சி மட்டுமே நம்மை முன்னேற்றி முதலிடத்தில் உட்கார வைக்கும். ஆமாங்க, சிலர்லாம் ஆரம்பத்தில் அப்படியே பயங்கரமாக முயற்சி பண்ணுவாங்க, விடாமல் ஓடுவாங்க, உழைப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. அப்புறம் போக போக அப்படியே மந்தமாயிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த முயற்சியாக இருந்தாலும் தொடங்கிறதுல எப்படி வேகமாக இருக்கீங்களோ அந்த வேகத்தை
தொடர்ந்து கடைபிடித்து முடிக்கும் வரை உத்வேகத்துடன் இருந்து எல்லாவற்றையும் செய்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். இழப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விஐபிகளும் இன்று வீடு தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாமே சரியாகுங்க. மூத்த அதிகாரிகள் மனசில் நீங்கள் இன்றைக்கி இடம் பிடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு, செல்வாக்கு, கூடுதல் பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. திடீர் பணவரவும் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வருங்க. ஆனால் அதெல்லாமே அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப டாப்பு. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். அது சோதனைகளை தந்த பிறகே பாடத்தை நடத்துகிறது. ஆமாங்க, எடுத்த எடுப்புலேயே அனுபவங்கிறது வர்றதில்லைங்க. அடிபட்டு தாங்க அனுபவம் வருது. பல சோதனைகளை கடந்த பிறகு தாங்க அனுபவம் வருது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அனுபவங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அந்த அனுபவ அறிவால், சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து மோதல் வரும். கொஞ்சம் ஈகோ அதெல்லாமே வருங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வண்டி வாகனம் அடிக்கடி கொஞ்சம் பழுதாகும். செலவுகளும் வச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சிலர் வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அதனால் நினச்சதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10வது வீட்டில் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. விற்க வேண்டிய அந்த வீடு, அந்த இடம் சீக்கிரம் நல்ல விலைக்கு விற்குங்க. அது மூலமாக பழைய கடனை நீங்கள் பைசல் பண்ணிவிட்டு நிம்மதியாகவும் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதேவோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கே சரியாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. முன்கோபமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை
உடைந்து போக 1000 காரணங்கள் இருக்கிறது. ஆனால் உயர்ந்து முன்னேறி வருவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அது தன்னம்பிக்கை மட்டும்தான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்து தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. தைரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எதிர்பார்த்த தொகை கூட இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. சூரியன், புதன், குருன்னு முக்கூட்டு கிரகங்கள் நேருக்கு நேராக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார புது யோசனைகள் வர ஆரம்பிக்குங்க. ஏற்கனவே நமக்கு யார் எதிராக செயல்பட்டாங்க, நமக்கு உண்மையிலே ஆதரவாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவு தெரிய வருங்க. நடிக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அந்த இடம் விற்க வேண்டிய இடமும் சீக்கிரமாக விற்று பெரிய இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அர்த்தாஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உணவு கட்டுப்பாடு இப்போ அவசியம் தேவைப்படுது. முன்ன மாதிரியெல்லாம் குறிக்கிறதெல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களின் போது இன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை மிகவும் சிக்கலானது. பதில் தேட நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். பதில் தேடி முடித்தவுடன் அது தன்னுடைய கேள்விகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளும். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கை அப்படின்னாலே ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். அதுக்காக நீங்கள் எப்பயுமே அழுத்துக்கிறதே கிடையாதுங்க. வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையின் ஓட்டத்திலேயே வாழ்ந்து காட்டக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். பிரபலங்களை பயன்படுத்தி சில முக்கிய வேலைகளை முடிப்பீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக முடியுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கிற கோர்ட்டு கேஸு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அது சாதகமாகும். ஒரு சிலருக்கு ராசியாக பேசி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அது உங்கள் காதுக்கே அங்கங்கே சுற்றிட்டு வரும். அதை நினச்செல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மாறுறது, வண்டி வாகனத்தை மாற்றுறது, அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இப்போ இறங்குவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குங்க. வியாபாரத்தில் புது வேலையாட்களையும் வேலைக்கு இன்றைக்கி வைப்பீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள்லாம் இருக்கும். அதை பெருசுப்படுத்திக்காமல் பொருட்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா அந்த சவால்கள் தானாகவே சரியாகி விடுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரர்களே, சிக்கல்களை எதிர்கொள்ளும் பொழுது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றது. ஆமாங்க, சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது தான் நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய விஐபி கான்டாக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு உதவுது. அதே மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது தான் உறவினர்களில் நமக்கு உதவுறவங்க யார், உதாசீனப்படுத்துகிறவங்க யார், நண்பர்களில் ஓடி வந்து முதல்ல நிற்கிறவங்க யார், இதோ வந்துட்டேன் இதே வந்துட்டேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறவங்க யார், இதெல்லாம் அப்போ தாங்க தெரிய வரும். அதனால தாங்க ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுதும் இந்த கஷ்டத்தால் கடவுள் நமக்கு ஏதோ சொல்லித்தர இருக்கிறாருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு கஷ்டங்களை கஷ்டங்களாக பார்க்காமல் காலத்தின் கண்ணாடியாக பார்த்து தன்னை மாற்றிக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மாலை 6:35 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வெளி உணவை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்க விவகாரத்திலையும் அத்துமீறி மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தாங்க இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த சூழ்ச்சியையும் தாண்டி சூட்சமாக செயல்பட்டு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீச்சல் அடிக்க முடியாதவர்களால் எவ்வாறு நீரோட்டம் உள்ள ஆற்றை கடக்க முடியாதோ அதுபோல முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு இல்லாதவர்களால் ஒருபோதும் முன்னேறவே முடியாது. முயற்சி செய்யாதவர்களாலும் ஒருபோதும் முன்னேற முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு என் கடன் பணி செய்வது என்ன, உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ஆனாலும் மாலை 6:35 உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் நுழைய இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 10ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு சில உதவிகளும் கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்கு கடன் உதவி, பேங்க் லோன் உதவி, அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக செவ்வாயும் கேதுவும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு, விற்க வேண்டிய வீடு, சொத்து அதெல்லாம் நல்ல விலைக்கு கொடுத்துட்டு நிம்மதியாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் தான் சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாலே சிலருக்கெல்லாம் அடி வைத்த கொஞ்சம் கலக்குங்க. ஏன்னா ராகு என்ன செய்ய போகிறாரோ, கேது என்ன செய்ய போகிறாரோ, ரெண்டுமே பாவகிரகங்கள். இந்த பாவகிரகங்கள் நமக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர போகுதுங்க. கடந்த 1.5 வருடங்காலமாக 4ஆம் இடத்துல உட்கார்ந்த இந்த ராகு இப்போது 3வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடாமல் தாயாருக்கு ஆரோக்கிய குறைவை கொடுத்து அம்மாவோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட வச்சதோடு மட்டும் இல்லாமல் புது வண்டி வாங்கினாலும் அதுவும் பழுதாகி கிடக்குதே அப்படிங்கிற ஆதங்கத்தை எல்லாம் அள்ளி கொடுத்த இந்த ராகு இப்போது 3வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி இந்த ராகுவால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பணவரவும் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. சமுதாயத்தில் எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய விழாக்கள்லாம் நடக்கிற இடத்துல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். அந்த முதல் மரியாதை பெற்றவர்களில் நீங்களும் ஒருவராக மாறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து ஸ்பெக்குலேஷன் வகைகள், மார்க்கெட்டிங், அதை ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் காசு வர்றதுக்கான வாய்ப்புகள், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. அதே போல் இந்த ராகு பயிற்சியால், ராகுவால் உங்களுக்கு வந்து வியாபாரம் செழிக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். தம்பி தங்கைகளோட இருந்து வந்த போராட்டங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கேது உங்கள் ராசிக்கு இப்போ வந்து 9வது வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டாருங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அப்பாவோட ஸ்தானம். அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி மருத்துவ குணம் இருந்தாலும், மருத்துவ செலவுகள் இருந்தாலும், அதையும் தாண்டி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. 9வது வீட்டில் கேது வந்ததுனால அப்பா வழியில் சொத்துக்கள் வரும். அப்பாவே கொஞ்சம் மனசு மாறி உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் சாதகமாக உங்களுக்கு முடியும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலும் நீங்கள் கட்டி எழுப்புவீங்க. கும்பாபிஷேகத்திலையும் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இந்த கேது பகவானும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்திய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சி இந்தியாவுக்கும் நல்லா இருக்குது, உங்களுக்கும் நல்லா இருக்குதுங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கும். நிம்மதியையும் தரக்கூடியதாக இருக்கும். வீடு வாங்கிறது, அதே போல் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து காட்டுவது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியுங்க. மேலும் மேலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வந்துடுங்க. இது மயிலாடுதுறையிலிருந்தும் போகலாம், சீர்காழிக்கு பக்கமாகவும் இருக்குது. இந்த கீழப்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானையும் ராகு பகவானையும் நீங்கள் வழிபடுங்க. இங்கே மூலவராக ஸ்ரீ நாகேஸ்வரர் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ நாகேஸ்வரரை, மூலவரை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த ராகு கேது பயிற்சி அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.